சரி வணக்கம். இன்னைக்கு என்ன படிக்க போறோம் சொல்லிட்டு எல்லாருமே ஆர்வமா இருக்கீங்களா? சரி, இன்னைக்கு வந்து நம்ம வந்து செய்யுள் மொழி வந்து படிக்க போறோம். ஆனா செய்யுள் மொழியிலே நிறைய வகைகள் இருக்கு தெரியுமா? ஸோ அதில் வந்து நம்ம வந்து ஒரு வகையில் வந்து இன்னைக்கு வந்து நம்ம படிக்க போறோம். ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் வந்து ஒரு காணொலி வந்து போட்டு காட்டுறேன் உங்களுக்குலாம். அதை பார்த்தா நீங்க எல்லாரும் வந்து கண்டுபிடிக்க போறீங்க என்ன இருக்கு. சரி, எல்லாரும் அந்த காணொலி பார்த்துட்டீங்களா? சரி, இன்னொரு காணொலி இருக்கு, அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து சொல்லுங்க இது என்னவா இருக்கலாம் அப்படின்ட்டு. சரி, ரெண்டு காணொலி பார்த்துட்டீங்களா? சரி, இன்னைக்கு நம்ம என்ன படிக்க போறோம் உங்களுக்கு தெரியுமா? ஏதாச்சும் ஐடியா இருக்கா? பழமொழி. சரியா சொல்றாங்களா அவங்க? செய்யுள் மொழி தான். ஆனா செய்யுள் மொழி நிறைய இருக்குல்ல. பழமொழி. ஓகே, கன்ஃபார்ம் உங்களுக்கே இருக்கீங்க. சரி, நீங்க வந்து நம்ம வந்து பழமொழி தான் படிக்க போறோம். ஸோ உங்க படிப்பு இரண்டுல வந்து 5 பழமொழி இருக்கு, ஆமாவா? அதுல வந்து நம்ம வந்து இன்னைக்கு 3 பழமொழி தான் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம், என்னென்ன பழமொழின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து இப்போ அடுத்து முதல் பழமொழி என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சரி, இப்போ குழுவா இருக்கீங்க தானே? இது வந்து முதல் குழு 3 பேர், அது வந்து இரண்டாவது குழு 3 பேர், இது வந்து 4 பேர் மூன்றாவது குழு. ஸோ ஒரு குழுக்கு ஒரு ஆள் வந்து வீட்டுக்கு அந்த சின்ன பெட்டி மாதிரி அதில் வந்து எடுத்துருவாங்க. சரி, எல்லாரும் எழுதுறீங்களா? ஓகே, எல்லாரும் எடுத்தாச்சா? ஓகே, இப்போ வந்து நீங்க வந்து ஒரு படம் வந்து காட்டணும். அந்த படம் வந்து எந்த குழு கிட்ட இருக்கோ அந்த குழு கிட்ட அந்த கேள்வி கேட்பேன், நீங்க வந்து பதில் சொல்லணும். ஓகே, இந்த நான் பார்க்கலாம். இப்போ இந்த 2 படம் வந்து எந்த குழுக்கு இருக்கு பாருங்க. சரி, இப்ப இது 2 படத்தை பார்த்துட்டு இது என்ன பழமொழியா இருக்குன்னு சொல்லிட்டு சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க. ஸோ அது சம்பந்தமா நம்ம இன்னொரு காணொலி பார்க்கலாம். இது என்ன படம் தெரியுதா? இந்த டைலாக் எல்லாம் கேட்டீங்க தானே? ஓகே, ஸோ நீங்க வந்து முதல் பழமொழி வந்து புலி பசித்தாலும் புல்ல தின்னாது அப்படின்ற பழமொழி தான் வந்து பார்க்க போறோம். ஓகே, நீங்க எழுதி படிங்க. பழமொழி. புலி பசித்தாலும் புல்லை தின்னாது. பொருள், உயர்ந்த பண்புள்ளவர்களின் சிறந்த காரியங்களையே செய்வார்கள் என்று எந்நிலையிலும் தங்களுக்கு இழிவு தரக்கூடிய காரியங்களை செய்ய மாட்டார்கள். சரி, ரொம்ப நன்றி, படிச்சுங்க. ஓகே, இதோட அர்த்தம் உங்களுக்கு புரியுதா? என்ன செய்யறது? சரி, இப்போ எதுனா உயர்ந்த பண்புள்ளவர்கள் சிறந்த காரியங்களை செய்வார்கள் என்று எண்ணிலையிலும் தங்களுக்கு இழிவு தரக்கூடிய காரியங்களை செய்ய மாட்டார்கள். அதாவது அவங்க கிட்ட என்னென்ன நல்ல பண்புகள், என்னதான் நல்ல பண்பு இருந்தாலும் அவங்க வந்து எந்த நேரத்துல வந்து ஒரு கெட்ட விஷயம் வந்து செய்ய மாட்டாங்க. இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ ஒருத்தர் வந்து ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க, நல்லவங்க, நல்லா பேசுறாங்க, நல்லா பழகுறாங்க, நல்ல அன்பு இருக்கவங்கலாம். அப்போ திடீர்னு ஒரு வேலை இடத்துக்கு போறப்ப அந்த இடத்துல வந்து அவங்க தெரியாமலே ஒரு லஞ்சம் வாங்குறாங்க யார்கிட்டயாச்சும். ஸோ இப்போ அடிப்படையில் அவங்க வந்து நல்லவங்க தான், நல்ல அன்பு உள்ளவங்க, நல்ல பாசமானவங்க. ஆனா அவங்க செய்யற காரியம் லஞ்சம் வாங்குது. லஞ்சம் வாங்குறது தப்பா தப்பு இல்லையா? அந்த மாதிரி வாங்க லஞ்சம் வாங்க. அப்ப அந்த மாதிரி நம்ம என்னதான் நல்லவங்களா அன்புடையவர்களா இருந்தாலும் இனிமேல் நம்ம கெட்ட தரக்கூடிய எந்த விஷயம் வந்து செய்யக்கூடாது. ஓகே, புரிஞ்சுதா? முதல் பழமொழி எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஓகே, அடுத்தது வந்து இரண்டாவது பழமொழி என்னன்னு பார்ப்போம். இந்த 2 படம் யாருக்கு கிடைச்சிருக்கு? சரி, இந்த 2 படத்தை வச்சு உங்களால் யூகிக்க முடியுதா? சரி, கண்டுபிடிக்க முடியுதா இது என்ன பழமொழியா இருக்கு? சரி, என்ன பழமொழி?
சரி, பக்கத்துல ஒரு காணொளி இருக்கு. அந்த காணொளிக்கு பாட்டு நல்லா கேட்டுட்டு அப்புறம் வேணா நீங்க கண்டுபிடிக்கலாம். ஓகே, இந்த காணொளியெல்லாம் கேட்டுட்டீங்களா? என்ன பழமொழியா இருக்கும்? தப்பா இருந்தா பரவாயில்ல, சொல்லுங்க. இன்னைக்கு அந்த பாட்டுல ஆடாதன்னு வருது. அது என்ன பழமொழினா அந்த மாதிரி இன்னைக்கு கொஞ்சம் வார்த்தை வரும். யாருக்கு தெரியுமா? ஏணிக்கொடி. ஓகே, யாருக்கு தெரியலையா? சரி, அது என்ன பழமொழி நம்ம பார்க்கலாம். அடாது செய்பவன் படாது கொள்வான். ஓகே, இந்த குழுவில் யாராச்சும் ஒரு ஆள் எழுதி இதை படிங்க. பழமொழி ஒரு பொருள். யாராச்சும் ஒரு ஆள் எழுதி ஆடாது செய்பவன் அடாது செய்பவன் படாது படுவான். பொருள்: தகாத செயல்களை செய்பவர்கள் அதற்குரிய தண்டனைகளை பெற்றே தீருவர். ஓகே, சரி, சரியா படிச்சீங்க. ஸோ புரியுதா இதோட பொருள் என்னது இருக்கு? அதாவது தகாத செயல்களை செய்பவர்கள் அதற்குரிய தண்டனைகளை பெற்றே தீருவார்கள். இப்போ ஒரு கெட்ட விஷயம் செய்யறான்னா அவனுக்கு ஏதாச்சும் அதுக்கு வந்து நடக்கும். இப்போ உதாரணமா அந்த படத்தை பாருங்கன்னா பாருங்க. ஓகே, இந்த முதல் படத்துல அவன் என்ன பண்றான்? பழிப்பழி செய்யறான், நகை பறிக்கிறது செய்யறாங்க. ஓகே, இனிமே செய்யறதுனால அவருக்கு இரண்டாவது படத்துல என்ன நடக்குது? தண்டனை கொடுக்குறாங்க. அப்ப அந்த மாதிரி நம்ம என்னதான் கெட்ட விஷயங்கள் செஞ்சாலும் அதற்கு பின் பலன் ஒன்று இருக்கும். நம்ம என்ன செய்யணுமோ அதுக்கு கண்டிப்பா ஒரு கெட்டது வந்து நமக்கு நடக்கும். ஸோ அதேதான் இந்த படத்துல பாத்தீங்கன்னா முதல்ல வந்து அவர் வழிப்பறி பண்றாரு. அந்த வழிப்பறி பண்றதுனால என்ன ஆகுதுன்னா அவர் வந்து போலீஸ்காரங்க வந்து பிடிச்சிட்டு போறாங்க. ஓகேவா? இது வரைக்கும் இந்த பழமொழி உங்களுக்கு புரிஞ்சுதா? அது என்ன சொல்லிட்டு சரி, அடுத்து மூணாவது படம் கடைசி யார்கிட்ட இருக்கு? உங்க குழுக்கிட்ட தானே. சரி, அந்த படத்தை சரி உங்களுக்கு கிடைத்த படத்தை வச்சு உங்களால தெரிஞ்சு முடியுதா அது என்ன பழமொழி அப்படின்னு? கரெக்டா சொல்லுங்க. ஓகே, பரவாயில்ல, நல்ல முயற்சி பண்ணீங்க. சரியான பதில் தான் அது. இது வந்து காணொலி. சரி, இப்ப அவர் சொன்ன மாதிரி இளமையில் சோம்பல் முதுமையில் விடிமை. ஸோ நீங்க அதான் சரியான பதில் சொன்னீங்க. நீங்களே அந்த பழமொழி ஒரு பொருளை வாசிங்க. விடிமை. இளமையில் சோம்பல் கொண்டு உழைக்காமல் இருந்தால் முதுமையில் வறுமையில் வாழ நேரிடும். சரி, இதுல பாத்தீங்கன்னா இளமையில் சோம்பல் முதுமை. முதுமைன்னு என்ன உங்களுக்கு தெரியுமா? வயது பெரியவங்க தான் வந்து முதுமைன்னு சொல்லுவோம். விடிமை என்ன தெரியுமா? கஷ்டம், வறுமை, துன்பம், அதுதான் வந்து விடிமைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இளமையில் சோம்பல் கொண்டு உழைக்காமல் இருந்தால் முதுமையில் வறுமையில் வாட நேரிடும். இப்போ அந்த படத்தை படம் காட்டுறதுமா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா முதல் படத்தில் அவர் என்ன பண்றாரு? படிக்காம கேம் விளையாடிக்கிட்டே இருக்காரு, போன் எடுத்து படிச்சுக்கிட்டே இருக்காரு. ஸோ அதனால அவர் பெரிதானோட அவருக்கு என்ன நடக்குது?
கஷ்டப்படுறாரு. ஏழ்மையா ஏழ்மையான ரொம்ப வறுமையில வாழ்றாரு, அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஸோ அதுதான் நம்ம வந்து இளமையிலே வந்து சோம்பேறியா இல்லாம நல்ல சுறுசுறுப்பா இருக்கணும். சோம்பேறியா இருந்தா கடைசியில நம்மளும் வந்து பெரிதாகணும். இந்த மாதிரி தான் வந்து வறுமையில வந்து வாழுவோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து 3 பழமொழி பார்த்துட்டோம். இந்த 3 பழமொழி உங்களுக்கு நல்லா புரியுதா? நல்லா புரியுதா? ஏதோ கேள்விகள் இருக்கா? இது வரைக்கும் நல்லா புரியுது. ஓகே, சரி. இப்போ நம்ம அடுத்து வந்து பழமொழிகள் பேசும் கதைகள். அதாவது 3 பழமொழிக்கு ஏற்ற ஒரு கதை இருக்கும். அந்த கதை வந்து என்ன பழமொழியை சார்ந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கண்டுபிடிக்க போறீங்க. ஓகே, யாராவது ஒரு நாள் இதை வாசிக்க முடியுமா? எழில் ஒரு புத்திசாலி மாணவன், ஆனால் அவன் குடும்பம் மிகவும் ஏழ்மையானது. நாளை ஒரு முக்கிய போட்டிக்கும் கட்டணம் கட்ட வேண்டும், இல்லை என்றால் அவனால் கலந்து கொள்ள முடியாது. பள்ளி மைதானத்தில் எழில் தனியாக அமர்ந்திருக்கும் போது யாரோ தவறவிட்ட ஒரு பணப்பை அவனுக்கு கிடைக்கிறது. அதில் நிறைய பணம் இருக்கிறது. அவன் மனதிற்குள் ஒரு போராட்டம், இந்த பணத்தை எடுத்துக்கொண்டால் என் போட்டிக்கு கட்டணம் கட்டிவிடலாம் என்று நினைக்கிறான். ஆனால் அடுத்த கனவை பிறர் பணம் நமக்கு வேண்டாம் என்று தன் கொள்கையை நினைக்கிறான். எதிரில் நேராக சென்று அந்த பணப்பையை தலைமை ஆசிரியரிடம் ஒப்படைக்கிறான். மாணவர்களே, இக்கதை ஏற்ற பழமொழி என்ன? ஓகே, இப்போ வந்து 3 பழமொழி நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த கதைக்கு வந்து எந்த பழமொழி பொருத்தமா இருக்கும் அப்படின்னு புளி பசித்தால் புளி தின்னாது. ஏன் அப்படி சொல்றீங்க? புளி பசித்தால் புளி தின்னாது. அவருக்கு என்ன காசு கிடைச்சா வந்து அவருக்கு மனசு கேட்காம ஓகே, சரியான பதில் சொன்னீங்க. ஓகே, ஸோ அதனால தான் இந்த புளி பசித்தாலும் புள்ளை தின்னாதுன்னு சொல்லிட்டு இந்த பழமொழி இந்த கதைக்கு வந்து பொருத்தமா இருக்கு. ஓகேவா? புரியுதா? அடுத்து வந்து நம்ம 2வது கதைக்கு போவோம். ஓகே, புளி பசித்தாலும் புள்ளை தின்னாது. ஓகே, இது வந்து 2வது கதை. யாராச்சும் படிக்க முடியுமா? செழியன் படிப்பில் கவனம் செலுத்தாமல் எப்போதும் மற்ற மாணவர்களை கேலி செய்தும் வகுப்பில் சேட்டைகள் செய்வதும் வருகிறான். அரையாண்டு தேர்வின் போது செழியன் படிக்காமல் வித்தாரை எடுத்து சென்று மறைத்து வைத்து எழுதுகிறான். தேர்வு மேற்பார்வையாளர் அவனை பிடித்து விடுகிறார். அவனுடைய விடைத்தாள் பறிக்கப்படுகிறது. தலைமை ஆசிரியர் செழியனை அழைத்து எச்சரித்து அவனது பெற்றோர்களை வர சொல்கிறார். செழியன் அவமானத்தால் அழுது கொண்டு நிற்கிறான். மாணவர்களே, இக்கதை கேட்ட பழமொழியை என்ன? சரி, இப்போ இந்த கதை எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஓகே, இதுக்கு என்ன பழமொழியா இருக்கும்? ஏன் அந்த பழமொழி இதுக்கு சரின்னு சொல்றீங்க? என்ன பண்ண, என்ன தவறு செஞ்சான்? விட்டு அடிச்சான். ஸோ அதனால வந்து அவன் வந்து தலைமை ஆசிரியர்கிட்ட மாட்டிக்கிட்டான். ஸோ அதனால வந்து அவன் வந்து தண்டனை கொடுத்தாரு. ஓகேவா? இது வரைக்கும் எல்லாருக்கும் புரியுதா? சரி. இது வந்து 3வது கதை. யாராச்சும் ஒரு படிக்க முடியுமா? கொஞ்சம் தெரியுமா? சோமு மிகவும் சோம்பேறியான பையனானான். அவன் படிப்பில் கவனம் செலுத்தாத என்றாலும் கைபேசியை பயன்படுத்திக் கொண்டிருப்பான். அவ்வாறு அவன் செய்தால் படிப்பில் மிகவும் பின்தாங்கி காணப்பட்டான். சரியான படிப்பு இல்லாததால் அவனுக்கு எந்த ஒரு வேலை வாய்ப்பும் கிடைக்கவில்லை. எந்த வேலை
இது என்ன பழமொழி உங்க எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஏன் இளமையில் சோம்பல் பாத்தீங்கன்னா முதல்ல வந்து அவன் படிக்காம சோம்பேறி பட்டுக்கிட்டு அவன் வந்து முதல்ல பழமொழி தான் ஃபோன் பார்த்துக்கிட்டு அப்படியே தான் காலத்தை கழிச்சுட்டான். ஸோ அப்போ பின்னாடி என்ன ஆகுதுன்னா ரொம்ப கஷ்டப்படுறான், சாப்பாடு கூட வெளி இல்லாமல் வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறான். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து பழமொழிகளை பார்த்துட்டோம், அதை சார்ந்த கதைகளும் பார்த்துட்டோம். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு 3 பழமொழி அதோட பொருள் எல்லாமே புரியுதா? நல்லா புரியுதா? ஏதாச்சும் கேள்வி இருக்கா? ஓகே, இப்போ நம்ம அடுத்து இன்னொரு நடவடிக்கைக்கு போவோம். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பாடல் வழி வந்து இந்த பழமொழிகளை வந்து நம்ம கேட்க போறோம். ஓகேவா? சரி, அப்படியே விரைவா செய்யப்படுங்க. எல்லாரும் கன்சிஸ்டா? சரி, இப்போ வந்து ஒரு பாடலை வந்து நான் ஒளிபரப்புவேன். முதல்ல வந்து அந்த பாட்டை நல்லா கேட்டுக்கோங்க. நல்லா கேட்டுட்டு அப்புறம் எல்லாருமே சேர்ந்து அந்த பாடலை ஒரு வாட்டி நீங்க பாடணும். ஓகேவா? எல்லாரும் இந்த பாடலை பார்த்துட்டீங்களா? எப்படி இருந்துச்சு பாடல்? நல்லா இருந்துச்சா? சரி, இப்போ எல்லாரும் சேர்ந்து ஒரு வாட்டி பாட போறீங்க. ஓகேவா? இப்படிமா பாட்டு தான் கேட்டுக்கிட்டு தானே? நான் பாட்டு வந்து சொல்லிடுவோம், அது கூட இருக்கு, நீங்க பாடுங்க. இதெல்லாம் கூட கஷ்டம் வந்தாலும்
வந்து சும்மா புக்கு டெக்ஸ்ட் அந்த மாதிரி படிக்காம இந்த மாதிரி பாட்டு முதல்ல வந்து வீடியோ பார்த்தீங்க, காணொலி பார்த்தீங்க, அப்புறம் முதல்ல வந்து கதை பார்த்தீங்க. ஸோ இந்த மாதிரிலாம் படிக்கிறப்ப இன்னும் உங்களுக்கு வந்து ஆர்வம் புரியும். ஸோ முதல்ல வந்து கதை பார்த்தீங்க, இப்போ பாட்டு பார்த்தீங்க. ஸோ உங்களுக்கு புரிஞ்சுச்சா அந்த பழமொழியோட ஒரு பொருள்லாம் நல்லாவே புரிஞ்சுச்சா? சரி, இப்போ நல்லா புரிஞ்சிச்சுன்னா இப்போ உங்களுக்கு வந்து ஆசை வந்து ஒரு நாளுக்கு ஒரு ஒரு வேலை தர போகிறேன். ஓகேவா? சரி, இப்போ எல்லாருக்கும் கன்செப்ட் தானே தாலு. ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதில் வந்து கேள்விகள் இருக்கு. அந்த கேள்விகளுக்குலாம் சரியாக விடையை அடிச்சுட்டு அப்புறம் நம்ம வந்து அந்த விடைகளை வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? சரி ஆரம்பிக்கலாம். மணி இப்போ வந்து 1:22. நம்ம ஒரு 1:30 போல வந்து எல்லாம் முடிச்சிட்டு நம்ம கொஞ்ச நேரம் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு அதை நம்ம வகுப்பு முடிச்சுக்கலாம். இல்லை அவன் போய் சொல்கிறேன் நம்ம பிரேக் இல்லை பிரேக் இல்லை பிரேக் இல்லை நீங்கள் தான் பாட்டு செய்யலாம்.
எல்லாரும் முடிச்சிட்டீங்களா? சரி, இரண்டு கொடுங்க. சரி, இரண்டு நிமிஷம் முடிச்சு நம்ம பரவாயில்ல. இன்னும் ஒரு சின்ன இருக்கிறதால நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா கோடிட்ட இரட்டை நிறைவு செய்க. ஓகே, முதல்ல புள்ளி புள்ளி எல்லாம் சரியா செஞ்சிருக்கீங்களா? ஓகே, இரண்டாவது அடாது செய்பவள். ஓகே, மூன்றாவது ஓகே, முதல் பகுதி எல்லாமே சரியா செஞ்சிருக்கீங்களா? ஓகே, சரியா செஞ்சிருக்கீங்க. நம்ம அடுத்து நம்ம இரண்டாவது பகுதி போவோம். சரியான இணையை தெரிவு செய்க. முதல் வந்து புள்ளி பசித்தாலும் புள்ளி தின்னது இருக்குல்ல, அதோட பொருள் வந்து எது? உயர்ந்த காரியங்களை செய்வார்கள்.
அடுத்து இரண்டாவது அடாது செய்பவன் படாதப்படுவான். இதோட பொருள் என்னவா? சரியா சொல்லிட்டீங்க. அடுத்து மூன்றாவது இளமைய சோம்பல் முதுமை விடுமை. அதோட ஓகே இதை சரியா செஞ்சிட்டீங்க. ஓகே அடுத்து பழமொழிக்கேற்ற வாக்கியம் அமைத்துவோம். யாராவது முதல் புலி பசித்தாலும் புள்ளி தின்னாது அதாச்சும் கரெக்ட் பண்ணுறீங்களா? புலி பசித்தாலும் புள்ளை தின்னாதுக்கேற்ப தரும் தனது நண்பன் வழங்கிய மின் சுருட்டை தவிர்த்தான். என்னது மின் சுருட்டை தவிர்த்தான். திரும்ப வாக்கி சொல்லுங்க. புலி பசித்தாலும் புள்ளை தின்னாதுக்கேற்ப தரும் தனது நண்பன் வழங்கிய மின் சுருட்டை தவிர்த்தான். சரி அவர் எழுதின வாக்கியம் சரி நினைக்கிறீங்களா? ஏன் சரியா சொல்லி சொல்றீங்க? அது வந்து கெட்ட பொருள். அது வந்து தரும் தவிர்க்கிறதுனால அது வந்து ஓகே சரியா தான் சொல்லிட்டீங்க. இப்போ அடுத்து நம்ம இரண்டாவது வாக்கியம் போலாமா? அடாது செய்பவன் படாதப்படுவான். இதுக்கு யாராவது வாக்கியம் செஞ்சுட்டீங்களா? யாராச்சும் ட்ரை பண்ணுறீங்களா? இரண்டாவது அடாது செய்வது படாதப்படுவான் கேட்ப தரும் தெரிவிக்கிறதை பார்த்து எழுதியதால் ஆசிரியருக்கு பாட்டு வந்து சரியான வாக்கியம் தான். ஆனா அந்த பாட்டு வாங்கின நம்ம வந்து நார்மலா வாக்கியம் அமைக்கிறப்ப அந்த மாதிரி எழுதுறது பாட்டு வாங்கின. ஏன்னா பாட்டுக்கு வந்து நிறைய பொருள் இருக்கு. இப்ப பாட்டு இந்த பாட்டுக்கு கூட நம்ம சொல்லலாம். இப்ப அந்த மாதிரி நிறைய பொருள் இருக்கிறதுனால இப்போ டீச்சர்லாம் ரைட் பண்றப்ப அவங்களுக்கே இது பண்ணிக்குவாங்க என்ன பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அந்த பதில் நீங்க படிக்க திரும்ப அடாது செய்வன் படாதப்படுவான் கேட்ப தரும் தெரிவிக்கிறதை பார்த்து எழுதியதால் ஆசிரியர் பாட்டு வாங்கினது போல ஆசிரியர் ஆசிரியர்லாம் கண்டிக்கப்பட்டார், ஆசிரியர் கண்டித்தார் அப்படின்னு எழுதலாம். ஏன்னா இப்போ பாட்டு நம்ம எழுத முடியாது. பாட்டு வந்து நிறைய பொருள் இருக்கு. ஓகேவா? எல்லாருக்கும் புரியுதா? ஓகே நம்ம இறுதியா பார்ப்போம். இளமைய சோம்பல் முதுமையின் விடுமை. இது ரொம்ப ஆர்வமாக இருக்காது. இல்ல பரவாயில்ல முயற்சி செய்யலாம். பயன்படுத்துவதால் அவனின் தேர்வு முடிவு மிகவும் குறைவாக இருக்கும். சோம்பல் முதுமையில் விடுமை கேட்க உங்களுடன் படிக்காமல் எந்நேரம் தொலைபேசியை பயன்படுத்துகிறார். அவனின் தேர்வு முடிவு மிகவும் குறைவாக இருக்கும். இந்த வாக்கியம் சரியா இருக்கு. நன்றி. ஏன் கடைசி படி ஏன்னா வந்து அந்த இளமையிலேயே முடிஞ்சிருது. இதே வந்து வயசாயிட்டோடனே வேலை இல்லாம கஷ்டப்படுறாங்க. கரெக்டா சொன்னீங்க. கை தட்டி வாங்க. அந்த வாக்கியம் வந்து இளமையிலே முடிஞ்சிருச்சு. படிக்காதனால என்ன பண்ணுறீங்க? தேர்வு முடிவு மிக குறைவா இருக்கு. அந்த பாடத்தில் வந்து இளமையை சோம்பல் முதுமையை விடுமை. முதுமை அதாவது முதுமை விடுமை அதாவது அவர் பெரிய அவனுடைய வயதானதுக்கு அப்புறம் அவர் என்னவா ஆவனாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாக்கியங்கள் இல்லை. அந்த வாக்கியம் வந்து எப்படி அமைச்சிருக்கலாம்னா எதிர்காலத்துல வந்து அவர் வேலை கிடைக்காம அவர் வறுமையை பாடினார். ரொம்ப இளமையில் சோம்பல் முதுமையில் விடுமைக்கேற்ப குமரேசன் பள்ளியில் பாடங்களை கவனிக்காமல் முதுமையில் வேலை வாய்ப்பின்றி ஏழ்மையில் வாடினார். அதுக்கு சரியான தான். எல்லாரும் அமைதியா இருக்காங்க. ஓகே இது வரைக்கும் இன்றைய பாடம் அதாவது 3 பழமொழி படிச்சது. என்னென்ன பழமொழி திரும்ப சொல்லுங்க. புலி பசித்தாலும் புளி தின்னது அப்படின்னு யாரும் சொல்லுங்க. அவங்களுக்கு எவ்வளவுதான் கஷ்டம் இருந்தாலும் அவங்க என்ன தவறும் அப்படி இல்லை. அதாவது அவங்க கிட்ட என்னதான் உயர்ந்த பண்புகள் இருந்தாலும் அவங்க வந்து எந்த நேரத்துல வந்து எந்த ஒரு தீங்கு செய்ய மாட்டாங்க, எந்த கெட்ட செயலும் செய்ய மாட்டாங்க. ஓகேவா? புரியுதா இது எல்லாருக்கும்? இரண்டாவது வந்து அடாது செய்வன் படாதப்படுவான் அப்படின்னு
செய்யறதுக்கு தண்டனை வந்து அனுபவிச்சு ஓகே அதாவது ஒரு கெட்டதை செய்யறவங்களுக்கு அவங்க கண்டிப்பா வந்து தண்டனை கடைசியே தீரும் ஓகேவா அடுத்து மூன்றாவது முதல்ல நீ ட்ரை பண்றீங்க வேற பின்னாடி அவர் பேசுறது அமைதி படிக்காம சோம்பல் கொண்டே சோம்பேறியாக இருந்தால் முதுமையில் வேலை வாய்ப்பு கிடைக்காமல் வறுமையில் வாழ வேண்டும். இது வந்து வாக்கிய அமைக்கிறதுல இருக்கு அதோட பொருள் என்னன்னா இளமை வந்து நம்ம என்னைக்குமே சோர்வா இருந்துச்சுன்னா முதுமையில் வந்து அதாவது பெரிதானதுக்கு அப்புறம் நம்ம வந்து எந்த ஒரு வறுமையில வாழுவோம் வேலை வாய்ப்புன்னு இல்லை வறுமை அதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம் எல்லா விஷயத்துக்கும் நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம் ஸோ அதுதான் வந்து இதோட பொருள் ஸோ இன்றைய பாடம் உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுதா நல்லா ஓகேவா நல்லா புரிஞ்சுதா 3 பாடம்